நாளை நாடும் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் என்றே தமிழா நாளை நாடே தமிழா நாடும் நாடே. आवाज लगानी है लगा वो मेरी निशानी है सरहद पे चले सरहद पे हमें आवाज लगानी है माथे पे तिलक जय हिंद लगा वो मेरी निशानी है सूरज की तरह सर चढ़ते हैं
மந்திர தந்திரத்தால் பெற்றதல்ல நாம் சுதந்திரம், பல உயிர்களின் தியாகத்தால் கிடைத்ததுதான் நாம் சுதந்திரம். ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் கிழித்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை தந்து முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம். ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் கிழித்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை தந்து முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட ஒற்றுமையுடன் பாடுபடுவோம். ஜெய்ஹிந்த். உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படியெல்லாம் முன்னம் செஞ்சு விடாதப்பா. அப்புறம் உன் உயிருக்காக ஆண்டவன் கோட்ல என்னால் அப்பீல் செய்ய முடியாது. சரிங்கய்யா, அதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. பெரிய தேசபக்தன்றாங்க. தேசபக்தி அப்படின்னா என்னங்க ஐயா? அதை பத்தி என்ன சொல்கிறது? அப்படி பார்க்க போனால் நீயும் ஒரு தேசபக்தன் தான். நானும் ஒரு தேசபக்தன். ஆமா, உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாற்றுவதற்காக நீ பாடுபட்ட. 2000 மைல் நீள அகலம் உள்ள நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிதான் ஐயா. அப்ப நான் நம் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நம் நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வரியாப்பா? வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னப்பா சிதம்பரம், அப்பாவையே மிஞ்சிட்ட இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை. ஆனால் தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல. இல்லப்பா, பாவம் அந்த மாரசாமி. நீ மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணினா பெரிய ஹைகோர்ட் வக்கீல் கூட உன்னை பார்த்து பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலின்னு பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனால் அதே சமயத்தில் உன்னையும் நீ காப்பாத்திக்கணும் தம்பி. கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு பார்த்துக்க தெரியும். கரெக்ட் அண்ணா. நாட்டு நலம் தான் பெருசு. அதற்காக வீட்டுக்கு ஒருவர் தியாகம் பண்ணித்தான் ஆகணும். இனிமேல் நான் கூட நம்ம நாட்டுக்காக போராடுவேன். மாரசாமி, விஷயம் தெரியுமா? கடைசில வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கையத்தை அறுத்துட்டாங்க. என்ன கைய சொல்றீங்க? இப்ப ஏன் தாயிரம் மூட்டை உப்பு கப்பலை ஏத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு போன பொருள் எல்லாம் தரையில கிடக்குற தம்பி. இப்ப என்ன செய்யுது? மூட்டை எல்லாம் தரையில கிடந்தா கெட்டு போயிடுங்க. நம்ம கிட்ட கப்பல் இல்லடா, சரக்கு இல்ல, படகு பயணம் செய்யணும். வாங்க, நம்ம ஐயா கிட்ட போய் பேசலாம். வாங்க. இன்னும் நீங்கள் அவனை நம்பிக்கொண்டிருந்தால் சரக்குகளுக்கு பதிலாக இந்தியர்களின் மான மரியாதைகளை தான் ஏற்றுமதி செய்வான். நீங்க சொல்லதெல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏன் ஐயா அழுகிறீர்கள்? சிரிப்பிலே போல் நாமும் நமக்கென்று ஒரு கப்பலை ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? வெள்ளைக்காடுகளுக்கு எதிராக நம் கப்பல் ஓட்டுவது எப்படிக்கா முடியும்? ஏன் ஐயா முடியாது? ஏன் முடியாது? 6000 மைல் கப்பலிருந்து வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான். கப்பல் ஓட்டும் பரம்பரையில் பிரிந்து விட்டு உங்களால் ஏன் முடியாது? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை, இந்த தற்கூரி மனப்பான்மை எல்லாம் விட்டுவிட்டு தைரியத்தோடு காரியத்தை கவனியுங்கள். கப்பல் ஓட்டுவதனைய கப்பல் வெள்ளையே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எனக்கு புரியுது.
அருள் பிள்ளை வாழ் அகில பாரதமும் தங்கள் முயற்சியை பாராட்டுகிறது. அடிமை நாட்டின் சுதந்திர கப்பலாட்டும் வீர தமிழர் நீங்கள், தங்களை என்றும் இந்த நாடு மறவாது. சுதந்திர இயக்கத்தின் முறைப்படிதான் கப்பல் கட்டும் தொழில். இதன் வெற்றி நம் விடுதலை இயக்கத்தின் வெற்றி, இந்நாட்டு மக்களின் வெற்றி. அதோ வெற்றி மணியோசை வானை பிளக்கிறது. அன்னை பரவசத்தின் திருவருள் நமக்கே நிச்சயம் உண்டு பிள்ளைவாள். நண்பர்களே, இது ஒன்றும் வியாபார கப்பல் அல்ல, நம் நாட்டின் மானத்தை காப்பாற்றும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலில் ஒரு திவலையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவது போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பல் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் எதிர்த்து பேச முடியாது. தன்மானத்தோடு நம் வாணிபம் தொடர வேண்டும். அப்போதுதான் வெள்ளையர் பிடியில் இருந்து நம் நாடு விடுபடும். வாழ்க நமது நாடு, வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். சிவா, வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்தான் இங்க வந்திருக்கிறான். இன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜாங்கம் படிக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அடிமைப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவரது ஆதிக்கத்து முறை அடங்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்ன சமாச்சாரம்? ஏன் ஐட்டி? மிஸ்டர் பிள்ளை, மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. உம்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உம்முடைய அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். Who is this man? இந்த பரதேசி மேன் பேர் தான் மிஸ்டர் பிள்ளை. மிஸ்டர் ரிச், யார் பரதேசி? இந்த குடியேறி பிற நாட்டாருக்கு தான் பரதேசி என்ற பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். மிஸ்டர் சுப்பிரமணிய சிவம், விடுதல் பிள்ளைவாள், விடுதல், மண்ணுக்கு விடுதல். தமிழர் யாதவர், சவம் என்றால் பிணத்துக்கு சவம். நான் ஜீவிய சிவம், ஐயா சிவம். சரி மிஸ்டர் சிவம், நீங்க போற ஹேடெல்லாம் ஒரு ரகலையாக இருக்குது. இது பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற நாடுன்னு நினைச்சீங்களா, இல்ல உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? வீடுன்னு தான் நிறுத்திக்க வேண்டும். உங்களின் பேராசையால் பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். Who is that? Arrest him. Okay, can Subramania Bharati,
செக்ஷன் படி 10 ஆண்டுகள் சிறைவாச தண்டனை விதிக்கிறோம். ஒட்டப்பிடாரம் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜனித்தனை குற்றம் செய்திருப்பதாகவும் கோர்த்துவதால் இந்தியன் பின்னல் கோட் 124 செக்ஷன் படி 20 வருட சிறைவாச தண்டனையும் அளித்து தீர்ப்பளி உத்தரவிடுகிறோம். சுப்பிரமணிய சிவத்திற்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டி குற்றத்திற்கு இந்தியன் பின்னல் கோட் 153 செக்ஷன் படி அவருக்கு மேலும் 20 வருட சிறைவாச தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறோம். ஆக 40 வருட காலம் தண்டனையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறோம். ஆர்டர் 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 சச்சம். நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே